பௌர்ணமி வந்து இப்போ வந்து 16 முடிச்சாச்சு. சரிப்பா. நீ வந்து மதியம் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயா உன்னடாதே அது பௌர்ணமி வருது, இது என்னது பௌர்ணமி? கணக்கு வைக்காதப்பா. அம்மாளுக்கு போடுறது கணக்கே வைக்காத. வர்றேன் உன் காரியம் நடக்கும். புரிஞ்சுதா? அவளுக்கு கணக்கு இல்ல. அவ எப்ப வேணாலும் வருவா, எப்ப வேணாலும் போவா. அவளுக்கு எங்க கணக்கு? கணக்கெல்லாம் கிடையாது. அதனால உனக்கு ஆவணி மாசத்துக்குள்ள மாடும் கண்டு மாத்தா வரும்பா. சரி, இப்போ சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குது, அது கேட்டா அமையுமா? ஆடி முடிட்டுப்பா. ஆடி முடியும். ஆடி முடிஞ்சுதான் போறோம், ஊருக்கு போறோம். ஆடி முடிஞ்சு அவனியில மாலை எடுத்து கொடுப்பான். சரி சரியா? தேடி வருதா? தேடி வருதா இல்லையா? அதான் நம்ம போய் கேட்கணும். அதை கேட்கறதா? கேட்கணும். தேடி வருவான், அவ வந்து கொடுப்பா. சரி, நீ கணக்கு அவளுக்கு வைக்காத. நீ காரியத்தை முடிச்சுட்டு வா அவகிட்ட. சரியா? நல்லபடியா ஆவணி மாசம் உன் காரியத்தையும் நல்லபடியா முடியும். அப்ப அதை கேட்கலாமா? தாராளமா கேளுமா. சரி, அதான் ஆத்தாட்ட உத்தரவு கேட்கலான்ட்டு வந்தேன். தாராளமா அவகிட்ட கேளு. வாமா. சியாமதா உட்கார்ந்து இருக்கிறா, பின்னாடியே வருவா. சரியா? ஆடி முடிட்டு ஆவணி மாசம் உன் காரியத்தை கைகூடி வைக்கிறேன். சரி, வேணுமா? அப்புறம் வீட்டுல பெண் தெய்வம் கும்பிட்டு இருந்தோம். சரி, நீங்க கும்பிட சொன்னீங்க. ஆடி மாசம் கும்பிடுங்க. ஆடி மாசம் கடைசி ஆக போகுது. கடைசி வெள்ளி நாளை வரணும் கும்பிடுங்க. அது எப்படி கும்பிடுறது? நான் புடவை எடுத்து வச்சு கும்பிட்டேன். 3 கன்னி பொண்ணுகளுக்கு ஜாக்கெட் துணி கொடுத்து அந்த பிள்ளைங்க வரும். பிள்ளைங்க கூலுக்கு போறாங்க, அந்த நேரத்துல வர மாட்டாங்க. சாயந்தரம் நைட்ல கூட செய்ய. ஒரு 3 பேர்த்து கூட 7 பேர்த்து கூடமா. சின்ன பிள்ளைங்க வந்தா உன் வீட்டுல குழந்தையும் வந்து கூட வந்ததுன்னா உன் வீட்டுல எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் நடத்தி கொடுப்பான். சரி, சரியா? சரி, கடைசி வெள்ளிக்கிழமை நைட்டு நாம நல்லபடியே கும்பிடும். என்னென்ன வாங்கி வச்சு கும்பிடுங்க? ஜாக்கெட் விட்டு கன்னிமாருக்கு என்னென்ன வச்சு கும்பிடணுங்கிறது எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சு 3 பேர் 7 பேர்த்துக்கு ஒரு நாள் முடிஞ்சது செய்யும். அதான் என்ன வைக்கணும்னா ஜாக்கெட் விட்டு அப்புறம் எல்லாம் வச்சு கொடு. மனசுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு கொடு. சரி, சரியா? வேற அதான் வீட்லயே கொஞ்சம் இதா இருக்குது. வீடு பார்த்தாலும் ஒன்னும் அமைய மாட்டேங்குது. இந்த